ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஷாப்பிங்க்கு கிளம்பியாச்சு. அதுக்கு ஃபஸ்ட்டு ரெடி பண்ண வேண்டியது வாட்டர் பாட்டில் தான். ஸோ 2 வாட்டர் கேன் ஃபுல்லாக தண்ணி ஊற்றிட்டு என் பையன் பெரியவன் ஆளாக ரெடி ஆகிட்டான். இனி எல்லாரையும் ஒரே உறவாக சேர்க்கறதுக்காக வெயிட்டிங்கில் இருக்கும். ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு டைமில் வராங்க. ஒவ்வொரு ஸ்டாஃப் வந்து எல்லாரையும் உறவு சேர்த்துட்டு ஷாப்பிங்க்கு கிளம்ப போகிறோம். பசங்களும் பசிக்குதுன்னு ஆள ஆரம்பிச்சிட்டாங்க. வெளியில் வந்தாலே ஏதாவது ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுக்கணுன்றதுக்காகவே பசிக்குதுன்னு ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நிறையா ஸ்நாக்ஸும் வாங்கியாச்சு. நம்ம ஷேர் ஆட்டோவில் தான் போகிறோம். ஏன்னா நம்ம பட்ஜெட்டுக்கு இத்தனை பேரையும் கூட்டிகிட்டு போகணுன்னா ஷேர் ஆட்டோ தான் நமக்கு பெஸ்ட்டாக இருக்கும். எல்லாருக்கும் சேர்த்து 60 ருபீஸ் ஆகும் ஷேர் ஆட்டோவில் போகணுனாலே. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எங்கே போகிறோம், என்ன பண்ண போகிறோன்றதை நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய். ஹாய் கைஸ், இப்போ எங்கே வந்திருக்கோன்னு தெரிஞ்சிச்சா? போத்தீஸுக்கு தான் வந்திருக்கோம். போத்தீஸில் ஆஃபர்னு போட்டாங்க. நாங்கள் என்னமோ போத்தீஸே விலைக்கு கொடுக்க போகிறாங்கன்னு நினச்சிக்கிட்டு வாங்கலான்னு போய் பார்த்தா தான் தெரிஞ்சுது அது என்ன ஆஃபர்னு. அதை தெரிஞ்சுக்க இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். லீவ் விட்டனாலும் இந்த நாளையும் கூட்டிகிட்டு அலையிறதே ஒரு வேலையாகவே போச்சு. லீவ் எப்படா விட்டு முடியும் அப்படின்ற மாதிரி இருக்குது. வீட்டில் என்ன தான் வாங்கி கொடுத்தாலுமே வெளியில் வந்தவொடனே பசிக்குதுன்னு எல்லாம் ஆரம்பிச்சிடுங்க. போத்தீஸில் ஷாப்பிங்க்கும் நுழைஞ்சா போதும், பசிக்குதுன்னு ஆரம்பிச்சும் போது அந்த சாப்பாடு செக்ஷனில் நுழைஞ்ச வேண்டியது. சரி, வேறு வழி இல்லை. ஆளாளுக்கு ஒரு டிஷ் ஆட் பண்ணாங்க. என் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் கேட்டான், ஸோ அதை ஆட் பண்ணோம். ஒருத்தன் மோமோஸ் கேட்டான், ஒருத்தன் வந்து பிரெட் பஜ் கேட்டான். எல்லாத்தையும் ஆர்டர் பண்ணியாச்சு. ஒவ்வொன்றும் அவ்வளோ ரேட்டு இருக்குது போத்தீஸில். எல்லாம் ஷாப்பிங் முடிச்சுட்டு தான் சாப்பிடுவாங்க. நாங்கள் ஷாப்பிங்க்கு முன்னாடியே சாப்பிட்ற ஒரு ஸ்நாக்ஸ். போத்தீஸில் என்னமோ இன்றைக்கி விசேஷம் போல இருக்குது. ஸோ அதனால் வரவங்க எல்லாருக்குமே கேசரி கிண்டி கொடுத்துட்ருந்தாங்க. ஸோ நாங்களும் போய் எங்களுக்கு வேண்டிய கேசரி வாங்கி சாப்பிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது போத்தீஸ் ஷாப்பிங்கோட நெக்ஸ்ட் விலாக் தான். இன்னும் கண்டினியூஷன் முடியல. இதில் என்னென்ன ஷாப்பிங் பண்ண போகிறன்றது வெயிட் பண்ணி பாருங்கள். போத்தீஸ் ஃபுல்லாக ரவுண்ட் அடித்தாலும் ஒரு கர்ச்சிப் கூட வாங்க மாட்டேங்க. எல்லா இடத்தையும் சுற்றிக்கிட்டே அலைகிறாங்களே தவிர ஒரு பொருள் வாங்க மாட்டேங்கிறாங்க. சரி, என்ன தான் ஆஃபர் போட்டுறாங்க, சுற்றி பார்த்தா ஒரு இடத்துலையுமே ஆஃபரே காணாங்க. என்னடா நம்ம ஏமாந்துட்டோமோன்னு நினச்சிட்டு பார்க்கும்போது தான் ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும் ஆஃபர் ஜோன்னு போட்டிருந்தாங்க. என்னான்னு சரி போய் பார்க்கலான்றதுக்காக போயிட்டுருக்கோம். அதுக்கு முன்னாடி என்னென்ன ஐட்டங்கள் இருக்குன்னு உங்களுக்கு காட்டலாம் தான் எல்லாத்தையுமே காட்டிகிட்ருக்கேன். ஒரு பெரிய லாலிபப் என் பையன் கையில் கிடச்சிச்சு. இதாண்டா சாக்கு, இது சாப்பிட்ருவோன்னு பிடுங்கி சாப்பிட போனால் வெளுத்து போடுவேடான்னு மிரட்டி கூட்டிகிட்டு வந்தேன். இங்கே இப்போ காட்டுற பாருங்க, இது மட்டும் தான் ஆஃபர் ஜோன்லாம் இங்கே போட்டிருந்தாங்க. ஏதாவது கொஞ்சம் நல்ல முடிய போகிற எக்ஸ்பிரி டேட் 1 மந்த் 2 மந்த் இருக்கும் இல்லையா, அந்த ஐட்டம்ஸை மட்டும் தான் ஆஃபரில் போட்டிருந்தாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், போத்தீஸ் ஷாப்பிங்கோட பார்ட் 3 தான் இது. வந்தவொடனே எல்லோரும் ஆளுக்கு ஒரு ஸ்நாக்ஸ் ஆர்டர் பண்ணி திங்கிறதுலேயே மும்முரமாக இருந்தாங்க. எல்லாம் ஷாப்பிங் முடிச்சுட்டு விளாட்லாம் பார்த்தா உள்ளே நுழையிறதே விளையாட்டுக்காக தான்ற மாதிரி என் சின்ன பையன் பெரிய பையன் பால் போடேன்னு அழுதுகிட்டாங்க. ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் விளாண்டு முடிச்சாச்சு. சரி, நெக்ஸ்ட் ஃப்ளோர் போகலாம் பார்த்து அப்போயாவது பர்ச்சேஸ் ஆரம்பிக்கலாம் பார்த்தா நெக்ஸ்ட் ஃப்ளோர்லேயும் ஒரு கேம் வச்சுருந்தாங்கன்ட்டு நான் அதை விளாண்டே தீர்வேன். 2 பேரும் ஓடிட்டாங்க. ஃபஸ்ட் அந்த கேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கிரிக்கெட் பேட் மேலே பால் அடித்து அந்த ஸ்டெம்ப் மேலே பால் அடித்தோம்னா அதுக்கு கிஃப்ட்டு கொடுத்தாங்க. அதில் என் பையன் ஜெயித்தான். அதுக்கு ஒரு பவுச் ஒன்று கொடுத்தாங்க கிஃப்டாக. அது என் பையனுக்கு ரொம்ப ஹாப்பி. இன்றைக்கி விளாண்ட எல்லா கேம்லேயும் என் பையங்க ப்ரைஸ் அடித்தாங்க. மொத்தம் 3 ப்ரைஸ், 2 பவுச்சும் ஸ்கேல் பென்சில் ரப்பர் செட்டு ஒன்று கொடுத்தாங்க. என் பையனுக்கு அந்த ஸ்கேல் பென்சில் ரப்பர் செட்னால் ரொம்ப பெரிய வேலனுக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டோம் அந்த கேம் விளாண்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மாதிரி வீடியோக்கள் வேணும்னா பெல் அடிச்சு ஆள வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஹாய் கைஸ். இன்றைக்கி காலையிலே வைகாசி விசாக்கனால எல்லாருமே தலை குளிச்சுட்டு கோயிலுக்கு கிளம்பிகிட்டு இருக்கோம். ஒரு வழியாக கோயிலுக்கு வந்துட்டோம். திருச்சியில் முருகனுக்கு இருக்கிற தனி டெம்பிள்ன்றது வயலூர் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இருக்குன்னா இங்கே பாளையம் பஜாரில் இருக்க இந்த சுப்பிரமணிய சுவாமி கோயில் தான். இன்றைக்கி வைகாசி விசாகன்றனால எல்லாருமே காலையிலே பால்குடம்லாம் எடுத்துகிட்டு வயலூருக்கு கிளம்பிக்கிட்டு இருக்காங்க பாருங்கள். சரி, நம்ம வந்த வேலையை பார்ப்போன்ட்டு நம்மளும் விளக்க போட ஆரம்பிச்சாச்சு. முருகனுக்கு 6 முகன்றனால நாங்கள் 6 விளக்க கணக்கு பண்ணி 6 விளக்க போட்டுக்கிட்டுருக்கோம். நல்லபடியாக சாமியை கும்பிட்டுட்டு செம்ம கும்பல். இந்த கூட்டத்துலேருந்து போனால் இருக்குது ஓகேடா சாமின்ற மாதிரி ஆயிடுச்சு. கும்பலில் விளக்க போட்டுட்டு சாமியை கும்பிட்டுட்டு நான் என் பசங்களும் பொங்கல் கொடுத்தாங்க. பொங்கலும் நீர்மோரும் கொடுத்தாங்க. சரி, வாங்கி குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ எனக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்கே கிளம்பிகிட்ருக்கோன்னா ஸ்கூலுக்கு சேர்கிறதுக்காக கிளம்பியாச்சு. இன்றைக்கி வேலைன்னா புது ஸ்கூலில் சேர்க்க போகிறோம், மித்ரனையும் சேர்க்க போகிறோம். ஸோ அதுக்கு ஃபீஸ் கட்டுறதுக்காக தான் எல்லோரும் காலையிலையுமே கிளம்பியாச்சு. ஸ்கூலுக்கு போகவே மாட்டேன் நடமுடிச்சு என் சின்ன பையன் கூட ரெடி ஆகிட்டான். அம்மா எனக்கு எல்லாத்தையும் வாங்கி கொடு, நான் இன்றைக்கி ஸ்கூல் போக ரெடின்ற மாதிரி டெய்லி சொல்லிகிட்டு இருக்கான். வர வழி இல்லை, ஒரே சேட்டுத்தானே அங்கிட்டும் இங்கிட்டும் ஓடிக்கிட்டே எழுந்துச்சுங்க. எல்லாத்தையும் உறவு சேர்த்து ஒரு வழியாக ஸ்கூலுக்கு வந்தாச்சு. இந்த ஸ்கூலில் தான் ஃபீஸும் கம்மி, கோச்சிங்கும் செம்மையாக இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ இங்கேயே சேர்த்துடலான்ட்டு வந்துட்டோம். இதுதான் வேலன் மித்ரனோட புது ஸ்கூல்.
மெத்தடிஸ்ட் நர்சரி அண்ட் பிரைமரி ஹையர் செகண்டரி ஸ்கூல். எல்கேஜிக்கும் செகண்ட் ஸ்டாண்டர்டுக்கும் என்ன ஃபீஸுன்னு கட்டியிருக்கோன்றதை நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோன்னா ஒரு வழியாக ஸ்கூல் சேர்த்து விட்டாச்சு. சேர்த்து விட்ட கையோட ஷூ வேணும் ஒரே இடம். சரி, இப்போ 2 பசங்களுக்கு ஷூ வாங்கிட்டா அது வேலை முடியுமேன்ட்டு ஷூ வாங்குறதுக்காக கடைக்கு வந்திருக்கோம். என் பெரிய பையன் சைஸுக்கு 9 கொடுத்தாங்க, என் சின்ன பையன் சைஸுக்கு 8 கொடுத்தாங்க. ஒரு வழியாக ஷூ ரேட்டு கேட்டவுடனே ஷாக் ஆகிட்டோம். இவ்வளோ ரேட் ஆயிடுச்சு, நம்ம வாங்கினப்பெல்லாம் இவ்வளோ இல்லையே. நம்மளாம் ஷூ போட்டதில்லை ஸ்கூல் டைமில், இருந்தாலும் அவ்வளோ ரேட்டு இல்லையேன்னு வச்சோம். இப்போ இந்த ஒரு ஷூ வாங்க போனாலே 300 சொல்கிறாங்க. என் பெரிய பையனுக்கு 350 சொன்னாங்க. ஸோ 2 ஷூவும் சேர்த்து 600க்கு வாங்கிட்டோம். ஷூ வேணும் அடம் பிடிச்சிட்டே இருந்தாங்க. ஒரு வழியாக வாங்கியாச்சு. 2 பேருக்கு சைஸை கண்டுபிடிச்சி வாங்குறதுக்கும் போதும்னு ஆயிடுச்சு. மாற்றி போட்டு பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. என் சின்ன பையன் தான் ஃபஸ்ட் டைம் ஷூ போடுறனால ரொம்ப ஆர்வமாக இருந்தான். ஸோ அவனுக்கு செலக்ட் பண்ணலாம் பார்த்தோம். ஆனால் கடைக்காரர் தான் பெரிய பையனுக்கு வச்சு காட்டுவார் அப்படின்னாரு. ஒரு வேளை என் பையன் சின்ன பையனுக்கு செலக்ட் பண்ணியாச்சு. வெல்க்ரோ தான் கொஞ்சம் இந்த வயசு பிள்ளைகள் கரெக்டாக இருக்கும். வெல்க்ரோ வாங்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை ஃப்ரெண்ட்ஸ். ஒரு வழியாக எல்லா ஹவுஸ் ஒய்ஃபும் எதிர்பார்த்து அந்த நாள் வரப்போகுது. என்னடான்னு பார்க்குறீங்களா? ஸ்கூல் ரீஓப்பன் ஆக இன்னும் 2 வீக்ஸ் தான் இருக்குது. இப்போ அதுக்கான பர்ச்சேசிங் தான் ஆரம்பமாயிடுச்சு. ஒரு வழியாக திருச்சியில் இருக்க என்எஸ்பி ரோடுக்கு வந்தால் குளத்தை தூர்வாரி அழகுப்படுத்துறதுக்காக அதில் இருக்க தண்ணியெல்லாம் உறிஞ்சி எடுத்துக்கிட்டு இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். மலைக்கோட்டை திருச்சியோட ஃபேமஸ் டூரிஸ்ட் ஸ்பாட். அந்த இடத்த அழகாக்குறதுக்காக இந்த சைடில் இருந்த எல்லா கடைகளையுமே தரக்கடைகள் எல்லாத்தையும் எடுத்துட்டாங்க. இப்போ இனிமேல் தான் இதுக்கப்புறம் அழகுப்படுத்த போகிறாங்க. அதுக்காக முதல்ல தூர்வாரி குளத்தை அழகுப்படுத்துறதுக்காக தண்ணியெல்லாம் ட்ரைனேஜில் விட்டுக்கிட்டு இருந்தாங்க. குளத்துக்குள்ளே அவ்வளோ மீன் வேறு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ என்னென்ன வாங்க போகிறோன்னு தெரியல. ஒன்றும் பிளானிங் இல்லாமல் தான் போயிட்டுருக்கோம். போய் என்னென்ன வாங்குகிறோன்றதை உங்களுக்கு அடுத்த விழாவில் காட்டுறோம். ஷூ வாங்கலான்னு என் பையன் ஒரு கடையில் இருந்தால் கடைசியில் ஸ்கூல் சீசன் வரல, அதனால் ஸ்கூல் ஷூ இல்லைன்னு சொல்லி அனுப்பிவிட்டாங்க. சரி, ட்ரெஸ்ஸாக பர்ச்சேஸ் பண்ணலான்ட்டு சாரதாஸ்க்கு வந்தாச்சு. இதோட கண்டினியூஷன் வீடியோ அடுத்த இதில் பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்கூல் ஷாப்பிங்கோட ஃபஸ்ட் வீடியோவுக்கு வந்தாச்சு. சாரதாஸ் என்ட்ரன்ஸ்லேயே பிள்ளைங்கள்லாம் ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறதுக்காக அழகாக டெக்கரேஷன்லாம் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ அதில் ஒரு கிளிக்கை பண்ணியாச்சு. இவ்வளோ பிரம்மாண்டமாக திருச்சியில் இருக்க ஃபஸ்ட்டு கடைனா அது சாரதாஸ் தான். எல்லாருக்குமே நான் வரும். ஃபஸ்ட்டு வாங்க போகிறது யூனிஃபார்ம் தான். ஆனால் ஸ்கூல் சேர்க்காமலே ஃபஸ்ட்டு யூனிஃபார்ம் வாங்குகிற ஒரே ஆள் நானாக தான் இருப்பேன். பிகாஸ் எந்த ஸ்கூல்னு முடிவு பண்ணியாச்சு, அமௌண்ட்டும் ரெடி பண்ணியாச்சு. இந்த 2 டேஸில் சேர்த்துருவோன்றனால பர்ச்சேஸ் பண்ண வந்துட்டோம். இவர் தான் சாரதாஸோட ஓனர். எல்இடியில் எப்பொழுதுமே இவரோட ஓடிக்கிட்டே இருக்கும். இந்த சம்மருக்கு சில்ட்ரன்ஸ்லாம் வருவாங்கன்னா அங்கங்கே குடில் மாதிரி அமைச்சு ஃபோட்டோ ஷூட் எடுக்கிற மாதிரி செட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ ஒவ்வொரு இடத்துல நின்று ஃபோட்டோ ஷூட்டை கிளிக் பண்ணிகிட்ருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக கடைசி பாட்டுக்கு வந்தாச்சு. இதுதான் ஷாப்பிங்கோட கடைசி பார்ட். சாரதாஸில் வெக்கேஷன்றனால அங்கங்கே ஃபோட்டோ ஷூட் எடுக்கிற மாதிரி செட் பண்ணி வச்சுருக்காங்க. எல்லா இடத்துலையுமே மாதிரி ஒரு குடியில் அமைச்சு வச்சுருக்காங்க. வர குழந்தைங்கள்லாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணி ஃபோட்டோ ஷூட் எடுக்கலான்றதுக்காக நாங்களும் கொஞ்சம் நேரம் அதில் வெயிட் பண்ணி ஃபோட்டோ ஷூட் எடுத்தோம். என் பசங்களை வச்சு செம்மையாக வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், சாரதாஸில் அங்கே பர்ச்சேஸ் பண்ண பில்லை காமிச்சா அங்கே இருக்க கேம்ஸ் நிறையா வச்சுருக்காங்க. அதை விளையாடுறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க. ஸோ ஓகே, நாங்கள் பர்ச்சேஸ் பண்ண பில்லெல்லாம் சேமித்து வச்சு இப்போ இந்த கேமில் விளையாட வந்திருக்கோம். என் பையங்க, என் பெரிய பையன், சின்ன பையன் எல்லாருமே ஜாலியாக விளையாடுறாங்க. இதே மாதிரி போத்தீஸ்லேயும் வச்சுருந்தாங்க. இங்கே சாரதாஸ்லேயும் இப்போ கொண்டு வந்திருக்காங்க. எல்லா சின்ன பசங்களும் இதுக்காகவே ஷாப்பிங் வான்னு அடம்பிடிக்கிறாங்க. ஒரு வழியாக இந்த கேமோட ஷாப்பிங் வீடியோ முடிஞ்சிருச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.